ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, எங்களை இங்கு குடும்பமாக இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறீர். அதற்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் இன்றைக்கு கேட்கப் போகும் செய்தியை எங்களுக்கு விளங்க பண்ணி அதன் மூலியமாக நாங்கள் உண்மையை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, என்னவா இருந்தாலும் நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கிறிஸ்தவர்கள்னாலே அன்பும் சந்தோஷமும் நம்ம தான் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். அதனால யார் எப்படி இருக்காங்களோ இல்லையோ கிறிஸ்தவர்களான நம்ம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், பிற இடத்துல அன்பு செலுத்தணும். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பிரசங்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் டு ஜேக்கப், தமிழில் யாக்கோபுக்கு நீதி. நீங்கள் என்ன யாக்கோபுக்கு நீதி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவில் தெரியும் என்ன நீதி பண்ண போகிறோன்னு. யாக்கோபுனோன்னு உங்களுக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது என்ன? ஒரு வார்த்தை. யாக்கோபு அப்படின்னா எத்தன், ஆமாவா இல்லையா? பல பிரசங்கியார்கள் பல போதகர்கள் போதகம் செய்ய கேட்டிருப்போம். யாக்கோபு எத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்மளும் அதை உணர்ந்திருக்கிறோம், ஆமாவா இல்லையா? ஆமாம். இன்னைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாசிக்க கேட்ட வேத பாடத்தை மறுபடியும் ஒரு வாட்டி வாசிப்போமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடங்கி 34ஆம் வசனம் முடிய ஒரு தடவை எடுத்தவர்கள் வாசிக்கவும். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்போது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோ என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு பெற்றுக்கொடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாகப் போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னதற்கு என்றான். அப்போது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்றுப் போனான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பழையக்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாக்கோபு ஏன் எத்தன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாக்கோபை எதனால எத்தன் என்கிற பேர் உலாவி கொண்டு இருக்கிறதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்ல வேணாம், கை தூக்குனா போதும். கேட்க மாட்டேன் நான். நார்மலாக இயல்பாக யாக்கோபை எத்தன்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, ஏசாவோட ஆசீர்வாதத்தை ஏமாற்றி ஈசாக்குக்கிட்டேருந்து வாங்கிட்டாரு. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஈசாக்குக்கு 2 பசங்க. யார்? ஒன்று யாக்கோபு, இன்னொன்று ஏசா. மூத்த பையன் யார்? ஏசா. இளைய மகன் யார்? யாக்கோபு. ஈசாக்கோட கடைசி காலகட்டத்தில் ஈசாக்கு ஆசீர்வாதம் வழங்கும் போது ரெபேக்கால் சொல்லி ஈசாக்கு கிட்ட போய் யாக்கோபு ஏசாவோட ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டார். வாங்கினதுனால அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? யாக்கோபை எத்தன் 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 எத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆமாவா இல்லையா? இந்த காரணத்தினால தான் யாக்கோபை நம்ம எல்லாரும் எத்தனை கூப்பிடுறோம். அது எந்த அளவுக்கு உண்மை, நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்குறோம், எத்தனை தடவை இதை நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உணர போகிறோம். ஏன் அப்படின்னா, யாக்கோபு எத்தன் கிடையாது. என்ன கிடையாது? யாக்கோபு எத்தன் கிடையாது. நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அவன் ஏமாற்றி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி தான் இத்தனை நாள் அவனை எத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதாகமத்தை ஆராய்ஞ்சு படித்து பார்த்தா என்ன சொல்லுது? 33ஆம் வசனம் ஒரு வாட்டி படிங்க.
இங்கே என்ன வேதாகமம் தெளிவாக சொல்லுது, யாக்கோபு கிட்ட ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துட்டான். ஒரு கூழுக்காக ஏசா என்ன பண்ணிட்டான், ஈசாக்கு கிட்ட வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தன்னோட தம்பியான யாக்கோபு கிட்ட விற்று போட்டுட்டான். ஒரு சின்ன கூழுக்காக அண்ணங்காரன் என்ன பண்ணிட்டான், அவனோட ஆசீர்வாதத்தை முன்னாடியே விற்று போட்டுட்டான். அந்த விற்று போட்ட ஆசீர்வாதத்தை தானே யாக்கோபு வாங்குறாரு. அப்புறம் எப்படி அவர் எத்தனை ஆவார்? இது ஏன் நமக்கு தெரியல, எப்படி அவர் ஏமாற்றி வாங்கினார் நம்ம எப்படி சொல்லலாம்? வேதாகமும் தெளிவாக சொல்லுது நமக்கு 33வது வசனத்தில், ஏசா யாக்கோபு கிட்ட தன்னோட சேஷ்டபுத்திர பாகத்தை வித்துட்டான்னு. அந்த வித்ததை தானே இவர் வாங்குறாரு. அது எப்படி நம்ம எத்தனை புரிஞ்சுக்கிறது? அது தவறு இல்லையா? இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம், யாக்கோபு எத்தனை சொல்லிட்டோமா இல்லையா? அது எவ்வளோ பெரிய தவறு. நம்மளாம் மன்றாடி மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஏன் தள்ளப்பட்டுட்டோம்? பிறர் சொன்னதை ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே நம்ம அதை நம்பினதுனால என்ன பண்ணிட்டோம், இன்னைக்கு நம்ம குற்றவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள்லாம் என்ன பண்ணுறோம், நம்மலாம் சாரி கேட்கணும். யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? யாக்கோபு கிட்ட கேட்கணும். இத்தனை நாள் இஸ்ரவேலின் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமாக இருந்தாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களான 12 கோத்திரத்தையும் பெற்றெடுத்தது யாரு? யாக்கோபு. அந்த மாதிரி நீதிமான நம்ம என்ன பண்ணிட்டோம், எத்தனை சொல்லியிருக்கோம். யாக்கோபு பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? யாக்கோபு பெயருக்கு யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? இங்கே தமிழில் யாக்கோபு அப்படின்னு போட்டிருக்கு. உண்மையான எபிரேய பதத்திலே அதை வாசிக்கணும் அப்படின்னா யாக்கோவ். சொல்லுங்க, யாக்கோவ். யா தனியாக இருக்கும், கோவ் தனியாக இருக்கும். எபிரேய பாஷையில் யாக்கோவ்னு சொல்லுவாங்க. யாக்கோவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு விளக்கமும் பைபிளில் கொடுத்துருக்கு. 25, 26வது வசனங்களில் பிரசவ காலத்தில் 2 பிள்ளைய பிறக்கும் போது முதல்ல ஏசா பிறந்துடுறான். 2வது பிறக்கிற பிள்ளை என்னன்னா காலை பிடிச்சிக்கிட்டு குதிகாலை பிடிச்சிட்டு பிறகுறான். அதனால தான் அவனுக்கு யாக்கோவ். இப்போ யாக்கோவ் பேருக்கு என்ன அர்த்தம்? குதிகாலை பிடித்து கொண்டு பிறப்பவன். குதிகாலை பிடிச்சிட்டு பிறந்ததுனால அவன் பேர் யாக்கோவ். ஆனால் உண்மையிலே அவன் எத்தன் கிடையாது. இனிமேலுக்கு யாராவது உங்களுக்கு யாக்கோபு எத்தன்னு சொன்னால் அவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி யாக்கோபு ஆசீர்வாதத்தை ஏமாத்திலாம் வாங்கலை, அண்ணங்காரன் ஏசா வித்துட்டு போயிட்டான். ஆனால் வித்தது அப்படியே விடாமல் அவன் தான் ஏமாற்றி வாங்க பார்த்தான். அதை அவன் நீதியின் அடிப்படையில் யாக்கோபு வாங்கியிருக்கான். அதனால அவன் எத்தன் கிடையாதுன்னு அடித்து வேதத்துலேருந்து வசனத்தை எடுத்து காமிச்சு சொல்லணும் நீங்கள், சரியா? இனிமேலுக்கு யாக்கோபு எத்தன் கிடையாது. அதில் என்ன போட்டிருக்கு, யாக்கோபுக்கு பேருக்கு இன்னொரு அர்த்தமும் போட்டிருக்கு பாருங்க. 26வது வசனத்துலேருந்து படிங்க. இப்போ யாக்கோபுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தப்புல படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் வரிசையா ஏசா என்னதுன்னா வேட்டையில் வல்லவனாக இருந்திருக்கிறான். அடுத்த படிங்க. யாக்கோபு என்ன வருகிறான், குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருக்கிறான். என்ன போட்டிருக்கு, குணசாலியும். நல்லா மென்ஷன் பண்ணிக்க. என்னவோ யாக்கோபு என்னவா இருந்தான், குணசாலியாக இருந்தான். ஆனால் அந்த குணசாலி என்ன பண்ணிட்டோம், நம்ம இத்தனை ஆண்டு காலமாக எத்தன்னு சொல்லி அவனோட மதிப்பை நம்ம குறைச்சிட்டோம். இது எதன் விளைவாக நடந்தது, நம்ம கேட்டதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், இவன் இப்படிதான் முடிவு பண்ணிட்டோம். நம்ம வேதத்தை திறந்து படித்து பார்க்கல. வேதத்தை படித்து பார்த்துருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும் யாக்கோபு எத்தனை கிடையாது, குணசாலி. என்ன சாலி? குணசாலி. அந்த குணசாலின்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன பதம் போட்டிருக்கு அப்படின்னா டாவோம் அப்படின்னு போட்டிருக்கு. அதையும் எடுத்து பின்னாடி அதுக்கு பேர், அந்த ஆராய்ச்சிக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸிஜிசிஸ் அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்லுவாங்க. அதன் முறைப்படி ஆராய்ந்து பார்த்தால் தெரிகிறது, குணசாலி என்றால் எபிரேய மொழியில் டாவோம்னு இருக்குது. அது இப்போ பைபிளில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வாட்டி பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அப்படின்னா யோபு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் அதே வார்த்தை வருது. என்னென்ன டாவோம்னு எபிரேயத்தில் வருது. அது மாதிரி ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ அற்புதமான ஒரு மனிதனை கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணிட்டோம், நமது இயலாமையினால் அவன் என்ன பண்ணிட்டோம், எத்தனை சொல்லிட்டோம். எனக்கு ரொம்ப மனசு உறுத்துச்சு. இப்போ எத்தனை பேருக்கு மனசு உறுத்துது, இத்தனை நாள் நம்ம யாக்கோபை எத்தனை சொல்லிட்டோமே அப்படின்னு.
அதனால என்ன பண்ணணும், நம்ம வேதாகமம் கற்றுக்கொள்ளும் பொழுது, வேதாகமத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அலசி ஆராய்ந்து உண்மை என்னவென்று படித்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுதான் அதுக்கப்புறம் நம்ம வெளியில சொல்லணும். அதனால என்ன பண்ணணும், நம்ம என்னைக்காக தானே வேதம் யாராச்சும் சொன்னாங்கன்னு கேட்டால் வீட்டில் போய் நம்ம படித்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். இத்தனை காலமாக நம்ம சொல்லிட்டோமே, ஏன் யாருமே உங்களுக்கு சொல்லலை? அவன் எத்தனை கிடையாதுன்னு யாருமே ஏன் உங்கள்ட்ட சொல்லலை? நீங்கள் ஏன் அதை தெரிஞ்சுக்கல? ரெண்டு தான் காரணம். ஒன்று நம்ம வேதத்தை திறந்து படிக்கிறதுக்கு உட்காரலை. ஒன்று. ரெண்டாவது, அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, பிறர் சொன்னதை கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யாருமே உங்களுக்கு ஆராய்ந்து சொல்லவில்லை. அதுதான் காரணம். வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஆராய்ந்து படிக்க வேண்டும். இது எவ்வளோ பெரிய தவறு பாருங்கள். இத்தனை நாள் அவனோட உரிமையை கேட்டு வாங்கினதற்காக அவனை குற்றம் சுமத்தி விட்டோம். ஆமாவா இல்லையா? இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணுங்கிறது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் நம்மளுடைய உறவினர்கள், உற்றார்கள் அனைவரும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒருத்தவரை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், தப்பான எண்ணம் நமது மனதில் இருக்கும். எப்போதுமே நமது உறவினர்களை பற்றி நல்லதாக நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, இவன் இப்படி தான்ப்பா, இவன் இந்த வேலையை பண்ணுவான்ப்பா அப்படின்னு நம்ம மனசில் இருக்கும். ஆமாவா இல்லையா? எந்த உறவினர்கள் கேட்டால், நான் இன்று வரை கிறிஸ்தவர்களிடையே நான் பேசும் பொழுது, சந்திக்கும் பொழுது நான் நிதர்சனமாக உணர்ந்த விஷயங்களை குறித்து நான் சொல்லுகிறேன். யாராச்சும் ஒரு உறவினர்களை பற்றி கேட்டோமா, அவன் இப்படிதான்ப்பா, எப்போவுமே இந்த நிலையில தான் சொல்லுவாங்க சார், அவர் நல்லவர், அவர் இந்த விஷயத்தில் வல்லவர், இதை இந்த விஷயத்த சூப்பராக பண்ணுவார், இதை நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஏறுமுகத்தன்மையோடு நான் பேசி பார்த்ததே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, ஆமாம் அவன் இப்படி தான், அவன் இந்த மாதிரி தான், அவன் பண்ணியிருப்பான், இந்த எண்ணம் தான் இருக்கும். அது எதனால வருது, நம்ம கண்ணால் பார்த்துருக்க மாட்டோம், நம்ம அவர்களோட தங்கியிருக்க மாட்டோம், அவர்களோட அவ்வளவாக பழகியிருக்க மாட்டோம். ஒரு சில சமயங்களில் ஒன்றாக கூடி வரும் பொழுது ஒரு சிலர் பகிரும் தகவல்களினால் வரும் விளைவு நாம் அவர்கள் மீது தவறான ஒரு அபிப்பிராயத்தை நாம் கொண்டு விடுகிறோம். ஆமாவா இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள் யாரையோ 4 பேரை பார்த்து நம்ம பேசுவோம், அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், அது உண்மை நம்ம நம்பிடுவோம். அது நடக்குதோ நடக்கலையோ அது அடுத்தபட்சம், அது உண்மை நம்பிட்டு அந்த உறவினர்கள் பற்றியோ அந்த தெரிந்தவர்கள் பற்றியோ நம்ம என்ன பண்ணுவோம், தப்பான அபிப்பிராயம் நமக்குள்ளே வச்சுக்குவோம். அதை நம்ம என்றைக்குமே கேட்டு விசாரித்து அறிந்திருக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட நம்ம மகன்மாரோ, நமது மகள்மாரோ, நம்மளது பெரியப்பாவோ, நம்மளது சித்தப்பாவோ, நம்மளது அண்ணனோ, தங்கையோ, உற்றாரோ, உறவினரோ, மாமியாரோ, மருமகனோ, எந்த உறவு முறையாக இருந்தாலும் நம்மிடையே யாராவது ஒரு தவறான செய்தி சொல்கிறார்கள் என்றால் அவர்களை கண்டிக்காமல், கேட்டவர்களை கண்டிக்காமல், அந்த செய்தி உண்மையா தவறா என்று நேரடியாக கேட்டு அறிந்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஏன் அப்படின்னா, பிற்காலத்தில் அது நம்ம மனசில் ஒரு வடுவாக மாறிடக்கூடாது. என்றைக்குமே ஒருத்தவங்க பற்றி தவறாக நம்மக்கிட்ட செய்தி வருது, இல்லை ஏதோ ஒரு செய்தி வருது அப்படின்னா அதை உண்மைத்தன்மையை அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் அதை எடையிட வேண்டும். புடமிட்டு பார்த்து நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிறர் சொல்லுவதை அப்படியே நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடும், அது என்னைக்காக இருந்தாலும் தவறுதலில் முடிஞ்சிடும். நம்ம அலசி ஆராய்ந்து உள்ளே என்ன நடந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ணும், அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். நான் அப்படி தான் அலசி ஆராய்ந்து தெரிஞ்சு கொண்டேன் யாக்கோபு எத்தனை நல்ல என்று. இதற்கு இப்போ இந்த பேசேஜை படித்து இதை தெரிஞ்சு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு, பிறரை குறித்து யாராவது என்னிடம் தவறுதலாக கூறியிருந்தால், எனக்கு ஒரு தவறுதலாக எண்ணம் இருந்திருந்தால், அது உண்மை என்று தெரிகிற வரைக்கும் அதை நான் பொருள்படுத்த மாட்டேன். இதை நான் என்னோடய லைஃப்பில் நான் ஏற்றுக்கொண்ட விஷயம். யாராவது என்கிட்ட ஒருத்தவங்களை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா என்றைக்குமே அதை நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒன்று அவங்கள்ட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டு தெரிஞ்சு அது உண்மையாக போயான்னு தெரிஞ்சுக்குவேன், இல்லைன்னா அதுக்கு ஆதாரம் என்கிட்ட வரணும். இது 2 இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் இப்படி தான் அப்படின்னு நான் ஒரு யூகத்துக்கு வர முடியும். அதுவரையும் நான் அந்த செய்தியின் வழியாக அவர்களை நான் என்றைக்குமே பார்க்க மாட்டேன். இது எனக்கு எந்த வகையில் ஒரு நல்வழி கொடுத்தது அப்படின்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் மிகவும் செல்வந்தனானவர். அவரை உணர்வுபூர்வமாக அவரை எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். இருவரும் பல ஆண்டு கால நண்பர்கள். இடையே ஒரு குறுகிய ஒரு 4-5 ஆண்டுகளாக நான் அவரை பார்க்கவில்லை. இன்னொரு நண்பர் மூலியமாக ஒரு செய்தி வருகிறது, இவர் இவ்வாறாக தவறிழைத்து விட்டார், அதனால் யாரும் இவரிடம் தொடர்பு கொள்வதில்லை, நீங்களும் தொடர்பு கொள்ள வேண்டாம், இப்போ உங்களுக்கு தேவையில்லாத இடர்பாடுகள் ஏற்படும் என்று கூறினார்கள். எனக்கு நான் பல நாள் பாலிய ஸ்நேகிதராச்சே அப்படின்னு எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு இவங்க சொன்ன செய்தி.
கேட்குறதா வேண்டாமான்னு அப்படியே விட்டுட்டேன். இந்த எண்ணப்பாடு இருந்ததுனால பேசுகிறதையே நான் தவிர்த்துட்டேன். அது உண்மையோ பொய்யோ அடுத்த பட்சம் நான் பேசியிருக்கணுமா இல்லையா அவர்கிட்ட? பேசலை. இவங்க சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்கள்ட்ட பேசாமல் இருந்துட்டேன். பிறகு ஓராண்டு கழித்து தான் தெரிய வருகிறது இவர் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அப்படின்று. எப்பொழுது இவரிடம் ஒரு செல்வந்தர் எனப்பட்டதால் இவரிடம் ஒரு சில பொருளாதார ரீதியான உதவி ஒரு சிலர் கேட்டிருக்கிறார்கள். இவர் செய்யாததின் விளைவு இவர் மீது ஒரு குற்றம் சுமத்தி விட்டார்கள். நான் அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அவரிடம் ஒரு வருடம் நான் பேசவில்லை. ஏனென்றால் பண சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் நம்ம போய் நமக்கு எது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் ஒதுங்கி இருந்துட்டேன். பிற்காலத்திலே தெரிய வந்தது இவர்கள் மீது அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் என்று பிறகு தெரிய வந்த பொழுது நான் மிகவும் வருத்தப்பட்டேன். நான் ஃபோன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பேசினேன். கோச்சிக்காத, நான் மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிட்றது வழக்கம், அதனால கோச்சிக்காத மாப்பிள்ளை, மற்றவங்க சொன்னதை கேட்டு அவன்கிட்ட ஒரு வருஷம் பேசாமல் இருந்துட்டேன், உன்கிட்ட நேரடியாக கேட்டிருந்திருக்கணும், ஆனால் நான் கேட்கல, அது ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன். அப்போ நான் எப்போ உணர்ந்தேன், அந்த டயத்தில் உணர்ந்தது இந்த யாக்கோபு தான். இத்தனை நாள் நான் பிறர் கூறுவதை கேட்டு நான் யாக்கோபை எத்தனை என்று நினைத்து கொண்டிருந்தேனே, ஆனால் அலசி ஆராய்ந்த பிறகுதான் தெரிகிறது அவன் எத்தனை குணசாலி ஆனவன் என்று வேதமே சொல்லுகின்ற பொழுது நான் யார் அவனை எத்தனை என்று குற்றம் சாட்டுவதற்கு என்று. அதனால் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில் பிறரை பற்றி நமக்கு ஏதாவது ஒரு கெட்ட எண்ணங்கள் இருந்தால் அதை என்றைக்குமே என்ன பண்ணுங்க, கெட்டதாக எடுத்துக்காதீங்க. அந்த எண்ணத்தை வைத்து அவர்களை புடமிடாதீர்கள், எண்ணத்தை வைத்து அவர்களை நிர்ணயிக்காதீர்கள். மனிதர்கள் எல்லா நேரத்திலும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதை மன்னித்து அவர்களை அந்த தப்பை செய்ய விடாமல் தடுத்து அவர்கள் நல்ல எண்ணத்தை கொடுப்பது நமது கையில் தான் இருக்குது. ஒரு மனுஷன் எப்போ தப்பு பண்ணுவான், தன்னால் இயலாத நேரத்தில், வேற வழி இல்லாத நேரத்தில். ஆமாவா இல்லையா? யாருமே தெரிஞ்சு தப்பு பண்ண மாட்டாங்க, தெரியாமல் தான் பண்ணுறது தப்பு. உணர்ச்சி ரீதியால் என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த தப்பை நம்ம உணர்ந்து அவங்களும் உணர வச்சு அவங்கள அதை மீட்டெடுப்பது தான் நம்ம கிறிஸ்தவ நண்பர்களாக அவர்களுக்கு இருக்கணும். கிறிஸ்தவர்களான நம்ம என்ன பண்ணணும், யாராச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா இது தப்புப்பா, இது பண்ணாதப்பா, இதோட பின்விளைவு இப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு. அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு காலகட்டத்தில் யோசிச்சு பார்ப்பாங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணிவிடுவாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லலை, 100% தான் நடக்கும். நீங்கள் ஒருத்தர் புத்திமதி சொன்னீங்கன்னா இங்கே நல்லா ஆமாசாமி போட்டுட்டு அங்கே போய் அதே தப்பை பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நான் சொன்னேன் அவன் பண்ணிட்டான்ப்பா, கேட்கலப்பா, இனிமேல் நான் அவன்கிட்ட பேசுறது இல்லை அப்படிலாம் நீங்கள் என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அந்த தப்பை அவன் பண்ணாலும் மறுபடியும் அவன்கிட்ட சொல்லணும், தப்பு பண்ணிட்டப்பா, இது பின்விளைவு வந்துட்டு, இனிமேலுக்கு ஜாக்கிரதை யார், இனிமேலுக்கு அந்த தப்பு பண்ணாத. அந்த மாதிரி நம்ம கிறிஸ்தவரான நம்ம அவங்க எடுத்து சொல்லி நல்வழியில் அவங்க நடத்தணும். நம்ம அதுக்காக யாரையும் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு காரணத்துக்காகவோ காரண காரியங்களுக்காக யாரையும் நம்ம ஒதுக்கி வைக்கக்கூடாது. முக்கியமாக நமது உறவினர்களையும் நமது உற்றார் உறவினர்களை மன்னிக்க கற்றுக்கணும். அவங்க மேலே எந்த அவப்பெயர் வந்தாலும் அதை அலசி ஆராய்ந்து அந்த அவப்பெயரை எப்படி அவங்ககிட்ட நீக்கிறதுன்னு வழி பார்க்கணுமே தவிர இதை பண்ணிட்டான்னு சொல்லி வேணா என்றைக்குமே ஒதுக்கி வைக்கக்கூடாது. அது என்றைக்குமே நமக்கு கேடு தான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு, நீ பிறர் தப்பை எப்படி நீ மன்னிக்கிறியோ அது மாதிரி தான் உன் தப்பை உனக்கு மன்னிப்புன்னு சொல்கிறார் பரமண்டல ஜெபத்தில். ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பிறரோட தப்பை நம்ம மன்னிக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், அடிப்படை கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்க முடியும். பிறரை மன்னிக்கணும். எது வரைக்கும் மன்னிக்கணும்னா அப்புறம் சொல்லித்தரேன், எதெல்லாம் மன்னிக்கணும்னு அப்புறம் சொல்லித்தரேன். ஆனால் இயல்பான தவறுகளை நாம் பிறருக்கு மன்னித்தால்தான் கடவுள் நமக்கு மன்னிப்பை நல்குவார். அதனால என்ன பண்ணணும், எந்த தவறான எண்ணம் பிறரை பற்றியோ உங்களை உறவினர்கள் பற்றியோ இருந்துச்சு, இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஆலயம் நிறைவடைந்த பிறகு அதெல்லாம் ஒரு வாட்டி ஆலோசனை பண்ணி அதெல்லாம் நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யான்னு அலசி ஆராய்ந்து விட்ட உறவுகளுடன் ஏதோ ஒரு வாட்டி ஒரு ஃபோன் பேசி இது மாதிரி நினச்சிட்டு இருந்தப்பா, கோச்சிக்காத, இத்தனை நாள் நினச்சிட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுருங்க. அவங்கள என்னைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசிடுவாங்க. ஏதாவது காரணம் வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்க கூட சண்டை என்ன பண்ணிருங்க, தவிர்த்துருங்க. அப்படி தவறான என்ன இருந்தாலும் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி இருந்துச்சுப்பா, இனிமேலுக்கு அப்படி நான் நினைக்க மாட்டேன், கோச்சிக்காத சரியா, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, சொல்லிட்டா வச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்புன்னு வச்சிருங்க சரியா. அதனால கிறிஸ்தவர்களால என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு கற்றுக்கிட்டதுக்காக நம்ம ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, எங்களுக்கு இன்று ஒரு விளக்கத்தை அளித்து யாக்கோபு எத்தன் இல்லை என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து மிகவும் விரைவாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போல் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு
வரும் செய்திகளை நாங்கள் அலசி ஆராய்ந்து அது உண்மையா தவறா என்று புரிந்து கொண்டு பிறருடன் பழக எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. யாரையும் ஒதுக்காமல் அனைவரையும் ஒன்று கூடி குடும்பமாக நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து உம்மை சேவிக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.